நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தொரப்பள்ளி பகுதியிலே நடைபெற்ற ஒரு இரவு நிகழ்ச்சியை எடுத்து நமக்கு செய்தியாக வடிவமைத்து தந்திருக்கிறார். கூடலூரை அடுத்த மைசூர் சாலை பகுதியிலே அமைந்திருப்பது தொரப்பள்ளி. முதுமலை புலிகளின் காப்பகம் எல்லையில் மைசூர் சாலையில் அமைந்திருக்கின்ற இந்த தொரப்பள்ளி. இந்த தொரப்பள்ளி பகுதியில் யானைகளுடைய தொல்லைகள் அடிக்கடி இருந்து வருகிறது என்றும், பகல் நேரத்தில் கூட இந்த சாலைகளில் யானைகள் சாவகாசமாக அன்னநடை போட்டு மெதுவாக மக்களை பார்த்து தும்பிக்கையில் கை கொடுப்பதைப் போல நடந்து செல்லுகின்ற காட்சிகளெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், நமது நகர்வலயத்திலே போட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இடங்களில் இந்த யானைகள் இரவு நேரத்திலே வந்து அங்கே நியாய விலை கடையிலே உடைத்து அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருள்களை உண்பது வழக்கமாக இருந்து வருகிறது. சில காலங்கள் இது இல்லாமல் இருந்தது. நேற்றைய முன்தினம் இந்த தொரப்பள்ளி பகுதியில் நியாய விலை கடையை உடைத்து அதில் இருந்த அரிசிகளை எல்லாம் தூக்கி வெளியிலே வைத்து சாக்குப்பையை இருந்து அதை அப்படியே தும்பிக்கையில் அழகாக தூக்கி தன் வாய்க்கு செலுத்தி அதை ஒரு அழகாக அந்த அரிசி மட்டும் தன்னுடைய வாயுக்குள்ளே போகுவதைப் போல கொட்டி மென்று தின்றுவிட்டு அந்த சாக்குப்பையை அனாவசியமாக தூக்கி விரியும் காட்சிகளையும், அதை அடுத்து அங்கே நின்று கீழே சிந்தியிருந்த அந்த அரிசியையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அப்போது இருசக்கர வாகனத்திலே வந்த இளைஞர்கள் அந்த நியாய விலை கடை பகுதி அருகிலே இருக்கின்ற கடை தெருவிலே அதன் ஓரத்திலே படுத்து உறங்குகிறார்கள். உறங்குகின்ற போது அந்த குளிர் தாங்காமல் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ஒருவர் சூடை ஒருவருக்கு ஏற்றி அந்த இரவு நேரத்தின் குளிரை அவர்கள் போக்கி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே யானை கதவை உடைத்ததும் அவர்கள் அறியவில்லை. அரிசி பையை வெளியிலே எடுத்து உண்பதையும் அவர்கள் காணவில்லை. அவனுடைய உறக்க மயக்கத்திலே இருவரும் கட்டிப்பிடித்து உருண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த யானை ஒன்றுமே செய்யவில்லை. எனக்கு தேவை உணவு, எனக்கு தேவை வயிற்று பசிக்கான அரிசி, அது மட்டும்தான். உங்களை தொல்லைப்படுத்துவதோ மனிதர்களுக்கு துன்பம் கொடுப்பதோ என் வேலை அல்ல என்று அது உணவை அருந்திக் கொண்டிருக்கிறது. இதனை பார்த்த ஒருவர் அந்த வாலிபர்களை யானை என்று தட்டி எழுப்பியதற்கு பிறகுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், அடடடா, யானை பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறது, நம்மை ஒன்றும் செய்யவில்லையே என்று அடித்து பிடித்து ஓடுகிறார்கள். அதற்கு பிறகு காலை வனத்துறைக்கு தகவல் தெரிவித்து அந்த வனத்துறையினர் வந்து இந்த அரிசி சிந்தியதையும் இந்த கதவை உடைத்ததையும் ஆய்வு செய்கிறார்கள். யானைகள் சில காலம் வராமல் இருந்தது, இப்போது மீண்டும் தொடங்கிவிட்டதா என்று அவர்களும் அந்த பகுதியிலே இருக்கின்ற வியாபாரிகளும் பொதுமக்களும் வேதனை கொள்ளும் நிலை ஏற்பட்டது என்று நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தொரப்பள்ளி பகுதியிலே இருந்து இந்த தகவலை சேகரித்து நமது நகர்வளப் பகுதிக்கு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டுமகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும்
கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக எண்ணம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த யானைக்கு தேவையான உணவைத்தான் உண்றதா, அந்த வாலிபர்களை அது பார்க்கவில்லையா, பார்த்தும் அவர்களுக்கு துன்பம் தராமல் சென்றது ஏன், யானை நண்பனா பகைவனா என்ற கருத்துக்களை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நமது செய்தியாளரோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.